ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிருஷ்ணகிரி குக்கிங். இன்றைக்கி வந்து 25 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். முதல்ல என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். முதல்ல வந்து நம்ம சிக்கன் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசி 3 டைம் கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெய், பட்டை, லோங்கு, ஏலக்காய் போட்டு வெங்காயம் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக செவக்கிறவங்க வெயிட் பண்ணலாம். நல்லா பொன்னிறமாக செஞ்சதுக்கு பின்னாடி இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா உப்பு, மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு பின்னாடி இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பச்சை வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, எலுமிச்சப்பழம், பச்சை மிளகாய், தயிர் எல்லாம் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிஞ்சு இந்த மாதிரி தக்காளி உடஞ்சிட்டு பின்னாடி நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஜக் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அந்த கிரேவியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்க வச்சுட்டு அரிசி வந்து ஒலைக்கு ரெடி பண்ணிவிடுங்க. ஒலையில் வந்து எசன்ஸ் இது எல்லோ கலர் போட்டுன்னுக்கிறோம், ஆரஞ்சு போட்டுன்னுக்கிறோம், புதினா, உப்பு போட்டுன்னுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த அரிசி வந்து நம்ம எடுத்து அமுத்தி பார்க்கும்போது இந்த கண்டிஷனில் எப்படி இருக்கும்னா, அமுத்தி பார்த்தா கையில் வந்து அரிசி நிற்கணும். அந்த மாதிரி நிலிட்டு முன்னாடி என்ன பண்ணணும்னா வடித்து எடுத்து வந்து போட்டுடுங்க. போட்டுட்டு நெருப்பு மேலேயும் கீழே லெவல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ரவுண்ட் ரிங் மாதிரி கட்டிட்டு 20 நிமிஷம் டம்முக்கு விட்டுடுங்க. 20 நிமிஷம் டம்முக்கு விட்ட பின்னாடி இந்த மாதிரி நீங்கள் மூடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ரைஸ் வந்து மேலே இருக்கிற ரைஸை திருப்பி போடணும். திருப்பி போடும்போது அந்த அரிசி வந்து நல்லா ஃபுல்லாக பாயிலாக இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தா க்ளீனாக நல்லா அரிசி வந்து அமுந்துட்டுச்சுன்னா நம்ம பிரியாணி வந்து பக்காவாக ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. எங்களை மாதிரி சின்ன ஆளுங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணி விடுங்க. நீங்கள் வியூஸ் கொடுத்தா தான் நானும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இந்த வீடியோ எல்லாம் எடுக்கிறது ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு வந்து பார்க்க டாடா.